இந்த வீடியோ எடிட்டர் மனதை தவிர வேறு யாரும் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இதில் பேசுவது எல்லாம் ஃபன்னுக்காக மட்டுமே. யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல 18+ கண்டென்ட் கூட லைட்டா இருக்கும். பேட் வேர்ட்ஸ் கூட அப்பப்பலாம் இருக்கும். பட் நாங்க பேச மாட்டோம். ரீல்ஸ்ல தான் பேட் வேர்ட்ஸ் வரும். அதனால ஹெட்ஃபோன் போட்டு பாக்குறது ரொம்ப நல்லது. இல்லனா வீட்ல பட்டை செடி வாங்கிட்டேன்னு என்கிட்ட வந்தா கத்த கூடாது. ஓகே, வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 1 புதுசா இருக்குல்ல, அதே கண்டென்ட் தான். நான் என்ன சீசன் 2 அப்படியே இந்த அனிமேல இந்த மாதிரி சீரிஸ் விடுவானுங்களா, சீசன் 1 சீசன் 2 அந்த மாதிரி விட்டுட்டு கிடக்குறேன். இந்த சீசன் 2லயும் பார்ட் 50 வரைக்கும் தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சீசன் 3க்கு போக வேண்டியதான். இது வரைக்கும் யாரும் நம்ம பண்ணதில்லையே, சும்மா புதுசா பண்ணி பார்த்தேன்ப்பா. சரி, ஓகே, ஓவரா பேச தேவையில்ல. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開。お前はஒரு தற்காப்பு கலை தெரிய வேணா, கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி பப்பு இது அடி லோட்டக் மொட்டக் பட்டக் லோட்டக் லோட்டக் மொட்டக் பட்டக் லோட்டக் பட்டக் பட்டக் லோட்டக் பட்டக் பட்டக் லோட்டக் பட்டக். நோட செல்லம் மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். This is Dragon Monkey style. அட பாவீங்களா, பெயினை வந்து வடிவேல மாத்திட்டீங்க. இப்ப நருட்டோ தமிழ் டப்ல வந்து இந்த பெயின் அது வரைக்குமே தமிழ் டப் பண்ணிட்டாங்கல்ல. இந்த பெயின் ஆர்க்ல வந்து நருட்டோக்கும் பெயினுக்கும் சண்டை நடக்கும்ல. இதை பேஸ் பண்ணி நிறைய மீம்ஸ் எல்லாம் ஆச்சு. நிறைய மீம்ஸ்ங்க பாருங்க, நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க. புதுசா எப்படி டைப்பா இந்த மாதிரிலாம் சிங்க் பண்ணி வீடியோ ரெடி பண்றாங்க. இந்த ஒரு ஆர்க்ல எப்படிதான் சிங்குக்கு ஏத்த மாதிரி நல்லா காமெடி ரெடி பண்றாங்க தெரியலையே. அதுலயும் வடிவேல வந்து டிராகன் மங்கி ஸ்டைல் பாருல, அப்ப கூட பெயினோட மூஞ்சி ஒரு மாதிரி போகுமே. அந்த டிராகன் மங்கி ஸ்டைல் டயலாகுக்கும் அப்ப பெயினோட மூஞ்சிக்கும் அப்படியே பர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. This is Dragon Monkey style. டோபிரமா வந்து ஏன் தெரியுமா உச்சிஹா கிளானே வெறுக்கிறாரு? இதனாலதான், இந்த ரீசனுக்காகவே டோபிரமா வந்து உச்சிஹா கிளானை ஹேட் பண்றது தப்பே இல்லைங்க. நம்ம வந்து ஒரு போட்டோவோ ரீல்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து வீடியோ எடுறா இல்ல போட்டோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் போனு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாமளும் இந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுப்போம், இல்லைன்னா ரீல்ஸுக்கு ஆக்ஷன் பண்ணுவோம். ஆனா வீடியோ இல்ல அந்த போட்டோ எடுக்கிற அந்த நாய் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்மள வீடியோ எடுக்கிற மாதிரி போன் அப்படியே செட் பண்ணி அவன் முகத்தை அவன் பார்த்துட்டு இருப்பான். நாம இங்க பைத்தியக்கார மாதிரி போஸ்ட் கொடுப்போம், இல்ல ரீல்ஸுக்கு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்போம். அப்ப வரும் பாருங்க ஒரு கோவம் இல்ல, அது ஒரு பெயின். இந்த பெயின் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தற்கூரி நண்பர் இருக்காரு. அவர் பிஸ்கெட்டை கேட்டா கூட கொடுக்க மாட்டாருங்க. ஆனா இந்த பெயினை என்கிட்ட நல்லா தாராளமா அள்ளி கொடுப்பாரு. என்கிட்ட அவர் தான் எனக்கு நிறைய வாட்டி இந்த பெயினை கொடுப்பாரு. என்ன பாஸ் மறைமுகமா என்ன சொல்ற மாதிரியே இருக்கு? நான் அந்த தற்கொலை நண்பரு. யோ, நான் வேற யாரையும் சொல்ல, உனதான் சொல்றேன். எத்தனை வாட்டி நான் ரீல்ஸ் எடுக்க வந்து என் போனை கொடுத்துருப்பேன். ஆனா நீ ரீல்ஸ் எடுத்தியா? இல்ல. நாங்க பைத்தியக்காரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஆனா நீ அதை வீடியோ எடுக்காம நீ உன் முகத்தை பார்த்துட்டு இருப்ப. பெரிய உலக நினைப்பு. சரி விடுங்க பாஸ், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அடுத்த தடவை நான் வீடியோ எடுக்க கவலைப்படாதீங்க. யாரு நீயா? போயா தற்கூரி. பாஸ் தற்கொலைன்னு சொல்லாதீங்க. ஏன் சொன்னா என்ன பண்ணுவ? நீ தற்கூரி தயா, நீ தயா தற்கூரி. நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்தேனே வைய. என்ன கால்ல விழுந்து கெஞ்சிருப்பியா? என் வாழ்க்கை கூட இப்படி தாங்க போகுது. என் வயசுல இருக்கிற பசங்க பொண்ணுங்களாம் ஆளுக்கு ஆளு ஒரு லவரை வச்சிருக்காங்க. பட் எனக்கு ஆளும் இல்ல, கிரஷும் இல்ல. நான் பாட்டுக்கு வீட்டுல அனிமே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் எப்பயாவது வெளியே போகும்போது இந்த பார்க்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தியேட்டர், அதிகபட்சம் நான் தியேட்டருக்கு தான் போவேன். அந்த இடத்துல முன்னாடி ஃபுல்லா கப்பிள்ஸ் தாங்க இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்குலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? நாமெல்லாம் இங்க ஏன் பிறந்தோம், நம்ம என்னத்தை அப்படி சாதிச்சு கிழிச்சிட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்குங்க எனக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ண மாட்டேங்குதுன்னு ஒரு மன உடச்ச ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். மத்தவெல்லாம் நம்ம வயசுல என்னமோ பண்ணிட்டு இருக்கான், நாம என்னன்னா அனிமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் ரீசெண்டா பார்த்துட்டு இருக்க அனிமேனா மை ஹீரோ அகாடமியா சீசன் 7, அதுக்கப்புறம் பிளாக் கிளவர் இல்ல பிளாக் கிளவர் CLOVER. இந்த ரெண்டு அனிமேவை தான் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இந்த ரெண்டு அனிமேவும் சூப்பரா இருக்கு. அதுலயும் மை ஹீரோ அகாடமியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டு அனிமேவும் நான் தமிழ் டப்ல தான் பாத்துட்டு இருக்கேன். யாராவது தமிழ் டப் நல்லா இல்ல அது இல்ல இதுலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையை உடைச்சிடுவேன். உண்மையிலேயே ரெண்டு அனிமையோட தமிழ் டப்பும் சூப்பரா இருக்கு. இந்த ரெண்டு அனிமேவும் தமிழ் டப்லயே பாருங்க, நல்லா இருக்கு. மை ஹீரோ அகாடமியா சீசன் 7 மட்டும் தான் தமிழ் டப்ல இல்ல. அதை நீங்க ஜாப்பனீஸ்ல தான் பார்த்தாகணும். நாங்க கிளம்பி போனோம். இந்திய உணவின் விடாப்பிடியான கரையை தேடிக்கிட்டு, தால் மக்னியின் வெண்ணெய், நாசிக்கின் கிரேப் ஜூஸ், ஆந்திரா பச்சடியின் டொமேட்டோ போன்ற விடாப்பிடியான கரைகளை யாரால நீக்க முடியும்? பிரபலமான பவுடர் இல்ல நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் ஏரியல் பாத்துவோம். அப்படின்னா கவுபு நைட்டிய தோச்சு தந்துடுறா. அடங்கும் மாறு நைட்டி வாஷ். நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் ஏரியல் நீக்கி விட்டது ஒரே வாஷ். என்னது ஆல் மைட்டி வாஷா? ஆல் மைட்டி புஷ்ஷா ஆல் மைட்டி வாஷ்ங்கிறாங்களா? சுனாடி என்ன நைட்டியை துவச்சு போட சொல்றா? இவனுங்க என்ன ஆல் மைட்டி புஷ்ஷா ஆல் மைட்டி வாஷ்ங்கிறானுங்க. இதுல ரின் எங்கே காணும்? அதாவது ரின்னா ரின் பவுடர், துவைக்கிற பவுடர். ஏரியலுக்கு பார்த்தா ரின்னுக்கு வச்சிருந்தா கூட அது கூட நல்லா இன்னும் பர்ஃபெக்டா இருக்குங்க. ஆனா ஆல் மைட்டி புஷ்ஷா ஆல் மைட்டி வாஷ்னு மாத்தினாங்க பாருங்க, அதுதாங்க என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. மைட்டி வாஷ்.
எப்படி இந்த சாஸ்கே எப்படி ஆயிட்டான் பாருங்க. சாக்குரா வந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த சாஸ்கேக்கு சாக்குராவே இல்லையே. எந்த சாஸ்கே பாஸ்? சாஸ்கேக்கு தான் சாக்குரா இருக்கே. யோ நான் அனிமே சாஸ்கேவை சொல்லலையா, இந்த சாஸ்கேவை சொல்றேன். புரியலையா? என்னதான் சொல்றேன். அந்த சாஸ்கே வேற யாரும் இல்ல, அது நான் தான். ஓ உங்களை தான் சொல்றீங்களா? அப்படின்னா உங்களுக்கு சாக்குரா இல்ல. சுனாடேவை பாத்தீங்களா? 3 வயசு 12 வயசு 17 இருந்து 20 வயசு 51 வயசு 54 வயசு கடைசி 65 வயசு. இவ்வளவு வயசானாலும் ஒரே மாதிரி தான் இருக்கா. வயசானாலும் என் செல்லக்குட்டி ஒரே அழகுதாயா. இதுக்கு பேரு தான் சேம் சேம் பட் டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க போல. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கேரக்டரை மாத்திடுறாங்க. அதுவும் கிபா ஷிசுலாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஹேர் ஸ்டைலு கிபாக்கு இங்க கணத்துல ஒரு கோடு, அந்த செவப்பு கோடு அதெல்லாம் போட்டா கிபா ஆயிடுறான், அவ்வளவுதான். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரெண்டா பண்ணி இந்த மாதிரி கேரக்டர் கொண்டு வராங்க போல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏசோடக்கு போட்டா சம்பவம் தான். அடி 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 அடி. அதுக்கு மேல லிரிக்ஸ் தெரியாது. அப்படி தெரியலனாலும் மனசிலாயோ. ஐயோ நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கேன். காப்பிரைட் எதாவது கொடுத்துருவானுங்களோ? காப்பிரைட் எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. நானே லிரிக்ஸ் தெரியாம பாடிக்கிட்டு இருக்கேன். நம்ம பாரு லட்சணத்துக்கு இது ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு காப்பிரைட் வேற கொடுப்பானுங்களா? வாய்ப்பே இல்ல. சரி அதை விடுதலுங்க. டேனஸ் சொடக்க போட்டதா பெரிய சம்பவம் பண்ணிருப்பாரு. அதுக்கு பிரியா வாரியரோட முகத்தை எடுத்துட்டு டேனஸ் வச்சுட்டாங்க. கையில இன்ஃபினிட்டி கார்டன் வேற. இல்ல பிரியா வாரியர் இல்ல, பேரு ஏதோ ஒரு வாரியர் இல்லப்பா வரும். ஐயோ பேரு மறந்து போச்சுங்க. சரி விடுங்க. பேர் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நானும். இல்லங்க கமெண்ட் பண்ண தேவையில்ல. பேர் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பேர் வந்து மஞ்சு வாரியர். வாங்க வாங்க வாங்க. இதெல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமாக சில்வஸ்டர். நீ போட்ட பிளான் எனக்கு தெரியாம போலாம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு உறுதியா தெரியும். இனி இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உங்களால முடிஞ்சத பண்ணிக்கோங்க. டாக்டர் வரேன். உனக்கு பெரிய ஆபத்து தரேன். Almighty Bush. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? என்னடா இங்க எந்த வண்டியை காணோம்? செம்ம சிக்குங்க சத்தியமா. பெயின் ஒண்ணு சொல்றதும் அதுக்கு முன்னாடியே ஒரு கவுண்டர் போடுறதும் உண்மையிலே பயங்கரமான எடிட்டாலையா இருக்கு. இந்த எடிட்டுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் வந்து 10/9 கொடுப்பேன். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கடைசியா நருட்டோ வந்து லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்திருப்பான்ல, அப்ப நருட்டோட ரியாக்ஷனுக்கு ஏத்த மாதிரியே அந்த கடைசி டயலாக்கும் நல்லா இருந்துச்சுங்க. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ஒரு வழியா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்பா. போன மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் வேணா அந்த கமெண்ட்டை வந்து வீடியோல போடுறேன் பாருங்க. ஓல்டு விஆர்டின்னு போட்டு எலும்பு கூடு. அந்த எலும்பு கூட அர்த்தம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நவ் விஆர்டி வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி. ஆனா வேக் அப் டு ரியாலிட்டின்னு போட்டு லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் பட் ஐ மிஸ் ஓல்டு விஆர்டி பிகாஸ் ஹி இஸ் சோ நைஸ். இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு 2 விஷயம் வந்துச்சு. அவர் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் போ தளபதி டயலாக் எனக்கு போடாது பாருங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஓவரா குஷி ஆயிடுச்சு. ஆனா ஓல்டு விஆர்டியை மிஸ் பண்றேன்னு போட்டிருந்தாரு. அதுதான் கொஞ்சம் இன்னும் நம்ம வீடியோல கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டோமான்னு தோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அவர் சொன்னதுக்காகவாது பழைய மாதிரி வீடியோ போடலான்னு இந்த மாதிரி பழைய மாதிரி பேசி வீடியோ போட்டிருக்கேன். என்ன ப்ரோ பழைய விஆர்டி மாதிரி பேசியிருக்கேனா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், என் வீடியோல ஒன்று சரியில்லை, இல்லை மிஸ் ஆகுது, இல்லை லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க இதை அப்படி மாத்துங்க ப்ரோ அப்படின்னு நீங்க உங்க தாட்ஸை வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்னென்ன கண்டென்ட் வேணும், என்ன விதமான கண்டென்ட் வேணும் அப்படின்ற எல்லா உங்களுக்கு என்ன தோணுது அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? நான் போடுற எல்லா வீடியோ நல்லா இருக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது உங்களுக்கு அது பிடிச்சி எனக்காக சொல்லாதீங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது எதனால போர் அடிக்குது, என்ன மாத்தலாம்ன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன கண்டென்ட் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ நிறைய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு ஹேட் கமெண்ட் பேட் கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 350 lakhs தெரிவிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச இந்த மாதிரி இன்னும் நிறைய மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரும் ஜாலியாக்கி விட்டுரும். அப்படி ஒரு வேளை எல்லா வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு ஒரு வழி இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா அப்பதான் வீடியோ போட்டா பட்டு நோட்டிபிகேஷன் வரும். ஒரு வேளை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆன்ல இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஆஃப்ல இருந்துச்சுன்னா உடனே ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்கேயும் போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோக்கு நீங்க எனக்கு ரீல்ஸ் அனுப்பணும், உங்க ரீல்ஸ் வந்து இதுல இந்த வீடியோல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ரீல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ல போட்டு தெரிவிக்க விடலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய்.